Hi friends, நேற்று வீடியோஸ் கொடுத்துருந்தேன். கடலூர் இன்டீரியர் பற்றி பேசுகிறதுக்காக நான் கடலூர் போயிருக்கேன்னு. அங்கேருந்து கடலூர்லேருந்து நேராக எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டு தாங்க வந்திருக்கேன். புது வீட்டில் என்னென்ன ஒர்க் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் அழகாக ஒட்டியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மாடலுங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமில் வால் டைல்ஸ் சூப்பராக ஒட்டியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் ஒர்க்கு தாங்க நம்ம வீட்டில் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற பாத்ரூமுக்கு வால் டைல்ஸ் ஒட்ட வேண்டியது இருக்குது. டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார்னர் டைல்ஸ் வந்து ஒட்ட வேண்டியிருக்கு. நம்ம வீட்டோட ஓவர் வியூ பாருங்கள். எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து காம்பவுண்ட் கட்டிகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு ஒரு மட்டம் கிட்டத்தட்ட எழுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் காம்பவுண்ட் கட்டுற ஒர்க் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க் தாங்க இன்றைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரூம், கிச்சன், ஹாலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒயரிங் இருக்கிற ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சூப்பராக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீட்டாக பாருங்கள். இப்போ எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து போட்டு நீட்டாக ஆகிட்டாங்க. ஓரம் போகிற டைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒட்ட வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஆல் டைல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. அன்றைக்கே நான் வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வால் டைல்ஸ் ஒட்டிகிட்ருக்காங்க. எப்படி ஒட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அவங்க அழகாக ஒரு டைல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலவை கலந்து வச்சுருக்கிற சிமெண்ட் கலவையை அழகாக அப்ளை பண்ணி எந்த சைஸுக்கு ஒட்டணும், ஏன்னா ரொம்ப வெளியில் வேணுமா இல்லை உள்ளே வேணுமா அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் அவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸு ஒட்டிகிட்ருக்குறாங்க. நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இப்போ 35 இருந்துச்சு, இப்போ 30 நாட்கள் ஆகிட்டுருக்கு. அதனால் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ காம்பவுண்ட் கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சீக்கிரம் நம்ம வீட்டோடைய ஒர்க் வந்து முடிஞ்சிருங்க. இதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு பிளாக் பண்ணுங்க. இது போதும் விட போதும். கிரீன் லைட்டாஸ்க்கு லைட்டா ஓடி ஊற்றுவாங்க. बोल्ट वाइट much later. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வீட்டிலேருந்து இப்போ நான் எங்கே வந்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் 80 சிலபஸ்லேருந்து வந்து குறுகுரோடு சேத்தியத்துக்குள்ளே இறங்கியாச்சுங்க. காலையில் நம்ம இங்கேருந்து தான் போனோம்.
அதே சேத்தியத்தோப்பு குறுக்கு ரோட்டில் நிற்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு ஸ்டாண்ட்லேருந்து என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் குறுக்கு ரோட்டில் இருக்கிற ஒரு டீ ஷாப்புங்க. டீ இருக்குது இந்த கடையில். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாமே இந்த கடையில் இருக்குங்க. சரி பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இப்போது ஸ்வீட் பன்னில் ஒன்றும் கீழே வந்து நம்ம வந்து மீன் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் நான் வந்து சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ற மாதிரி கார ஐட்டத்துலேயும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேங்க. ஒரு 2-3 பாக்கெட் பார்த்தீங்கன்னா கார ஐட்டத்துலேயும் ஒரு 1/4 கிலோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் மீன் பண்ணு, பிஸ்கட் ஓரே பிஸ்கெட்டில் 2 வாங்கிட்டு அங்கேருந்து இப்போது டீ வந்து சொல்லியிருந்தோம். சரி டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க பில் பே பண்ணிவிட்டு. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ டீ குடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போய் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடித்தாதாங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அங்கேருந்து இப்போ பில்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பி வச்சுங்க. ஒரு 150 ரூபா சம்திங் வந்துருந்தது. இதாங்க சேத்தியத்தோப்பு கூட்டுரோடு. இங்கேருந்து நாங்கள் இப்போ எறும்பூர் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு தான் வந்திருக்கோம். வண்டியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கம்மியாயிடுச்சு. சரி பெட்ரோல் போட்டுட்டு போயிடலான்ட்டு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுட்ருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், மாமியார் வீட்டுக்கு போகணுன்னா வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தான் அங்கேயும் நம்ம போயிட்டு வர முடியும். ஏன்னா பசங்களும் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த 3 கட்டைப்பையும் இப்போ ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு பசங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு கூட்டிகிட்டு வரணுங்க. ஏன்னா காலையிலேருந்து பசங்க வேறு நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் எப்போ வருவாங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பையெல்லாம் வச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு நானும் கிளம்பி என்னோடய மாமியார் வீட்டுக்கு வந்து 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு ரிட்டன் என்னோடய வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி டிக்கிலே தாங்க இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் பாப்பா கையில் கொடுத்துருந்தேன். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல அம்மா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக அதை எடுத்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பகோடா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு ஓரே பிஸ்கெட்டில் 2, அதுக்கப்புறம் மீன் பன்னில் 1, ஸ்வீட் பன்னில் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதையும் பசங்க வந்து எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி இவங்க சாப்பிட்டு நம்ம போயிட்டு குக்கிங் ஒர்க் பார்க்கலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேமியா செஞ்சு அதுக்கு தேவையான சட்னி தாங்க வைக்க போகிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சேமியாவை கூட்டி வச்சுட்டேன். அதுவும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வெந்துட்டுருக்குங்க. இதுக்கு மீடியம் தண்ணி ஊற்றினா தான் பார்த்தீங்கன்னா குழையாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக இது குழஞ்சு போயிடுங்க. சட்னி பார்த்தீங்கன்னா தேங்காவும் பொட்டுக்கல்லையும் உடச்சி போட்டு அது ஒரு தாளிப்பு கொடுத்து இப்போ சட்னி ரெடி பண்ணியாச்சு. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டுக்கு சீக்கிரம் நம்ம டிஃபன் வந்து மாவு இல்லாத டைமில் சீக்கிரம் செய்யணுன்னா இந்த மாதிரி சேமியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து டிஃபன் செஞ்சுடுவாங்க. இப்போ பாப்பாவுக்கு ரொம்ப பசி. அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே பிளேட்டில் சாப்பாடு போடுமான்னு சொல்லியிருந்தேன். அவளும் பார்த்தீங்கன்னா சேமியா எடுத்து போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடுவா சேமியா. அதுக்கு தகுந்த சட்னி இருக்கணும். சட்னி இல்லைன்னா பாப்பாவுக்கு பிடிக்காது. அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. காலையில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் என்னுடைய மாமியார் வீட்டில் விட்டுட்டு இப்போ 7:30 மணிக்கு தாங்க போய் கூட்டிகிட்டு வந்து இப்போ 1/2 மணி நேரத்தில் டிஃபன் வந்து செஞ்சாச்சுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கும் இப்போ பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து சேமியா போட்டு அதுக்கு தகுந்தாப்புல தேங்காய் சட்னியை ஊற்றி சூப்பராக இப்போ பாப்பாவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறா. நைட்டுக்கு டின்னர் இதாங்க செஞ்சுருந்தேன். ஆக்சுவலி நான் கடலூர் போய் வந்திருந்தேன் தான். பட் வரும்போது நான் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட்ஜெட் இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சுக்கலான்ட்டு நாங்கள் இப்போ வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சேமியா அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. கடலூர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருந்த கட்டைப்பை 2 இருக்குது பார்த்தீங்களா, அது 2 இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தாங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஹவுஸ் வார்மிங் வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு ஜவுளி எங்கே போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கிற சுமங்கலி சில்க்ஸ் தாங்க நம்ம வந்து ஜவுளி போட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் நல்லா இருக்குது. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டு தாங்க இருக்குது. ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சேரீயாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் நம்ம வீட்டுக்கு ஜவுளி பார்த்தீங்கன்னா சுமங்கலியில் தாங்க போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பசங்களுக்கு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் வந்து பெரிய பெரிய பசங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேருக்கு 2 பேண்ட் ஷர்ட்டுக்கு பாக்ஸ் வாங்கியாச்சு. அப்பா ஷர்ட் வைக்கிறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாக்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். அம்மாவுக்கு ஒரு வாயில் சேரீ மொத்தம் 3624 ரூபா வந்துருச்சுங்க. வாயில் சேரீ ரேட்டு கம்மி தாங்க. எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ரேட்டில் தான் எடுத்திருந்தேன்.
நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வைக்க போகிறோங்க. அதுக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக எடுத்துக்கலாம், இப்போ நீ சாதா ரேட்லேயே எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு அவங்க சொன்ன மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் அப்படியே லைட் கலரில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டோட செலெக்ஷன் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பிரதருக்கு எடுத்திருந்தோம். இன்னொரு பிரதருக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸுங்க, ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலூரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு சேரீ எடுத்திருந்தேன். அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி தாங்க நாங்கள் சேரீயும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த சேரீயும் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தாங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்திருந்தோம். அடுத்த பிரதருக்கு பாருங்கள் பேண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டும் சூப்பராக வந்து செலக்ட் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்திருந்தாங்க. என்னோடய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வேஷ்டி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவல் எடுத்திருந்தோம். அம்மாவுக்கு ஒரு சேரீ. இவ்வளோ தாங்க இன்றைக்கி பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம். இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா பேசிக், ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம் இந்த 3 குவாலிட்டியில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால் என்ன மாடல்ஸ் எப்படி நம்ம கிச்சனுக்கு கொடுக்கணுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. அவங்க திரும்பி வந்து நம்ம வீட்டை ஒரு டைம் வந்து அளவு எடுப்பாங்க, எங்கெங்கே என்னென்ன வைக்கணும்னு ஃபிக்ஸட் அளவுங்க. இப்போ ஒரு நார்மலாக அளவு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபிக்ஸட் அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். என்னோடய வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs வருதுங்க. 2 லட்ச ரூபா வருது இன்டீரியர் ஒர்க் மட்டும். ஏன்னா 2 பெட்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாலில் டிவி யூனிட் இருக்குது, கிச்சனில் இன்டீரியர் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் கபோர்டு ஒர்க் மேலே லாஃப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறோம். அதனால ரேட் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்டத்தட்ட வருதுங்க. எங்களுக்கு ஓகே ஃபிக்ஸடு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா அவங்க திரும்ப வந்து ஃபிக்ஸடாக ஒரு அளவு எடுத்து அதுக்கான அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் ஒர்க் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட்டில் கொடுக்குறேங்க. இன்றைக்கி கடலூர் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.